Good morning students, welcome to 10th standard civics class. Previous class we studied what is federalism. Today we are going to learn what makes India a federal country. Previous classல நம்ம ஃபெடரலிசம்னா என்ன, அதோட டெஃபினிஷன், அப்புறம் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அண்டு ஃபெடரலிசம் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அதோட டெஃபினிஷன்ஸ், தென் கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம், அப்புறம் அந்த டூ ரூட்ஸ் ஆஃப் ஃபெடரேஷன்ஸ், அதாவது two forms of federations, coming together federations, another one is holding together federations. இதை பற்றி தான் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். இப்போ வாட் மேக்ஸ் இந்தியா எ ஃபெட்ரல் கண்ட்ரி, இந்தியாவை நம்ம எதை வச்சு ஃபெட்ரல் கண்ட்ரின்னு சொல்கிறோம், எது நம்ம இந்தியாவை ஃபெட்ரல் கண்ட்ரியாக பண்ணுது. We have earlier seen how small countries like Belgium and Sri Lanka face so many problems of managing diversity. ஸோ நம்ம ப்ரீவியஸ் சாப்டர் பவர் ஷேரிங்கில் நம்ம பார்த்தோம், இந்த பெல்ஜியம் அண்டு ஸ்ரீலங்கா அப்படின்ற ரெண்டு ஸ்மால் கண்ட்ரி அவங்க எவ்வளோ டைவர்சிட்டி, அதாவது எவ்வளோ டிஃப்ரென்ஸ், எவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி மேனேஜ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். பட் வாட் அபவுட் எ வாஸ்ட் கண்ட்ரி லைக் இந்தியா, நம்ம கண்ட்ரி வாஸ்ட் கண்ட்ரி, அதாவது பெரிய கண்ட்ரி, 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. நம்ம கண்ட்ரியில் ஸோ மெனி லாங்குவேஜஸ் இருக்குது, ரிலீஜியன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸில் நம்ம எந்த மாதிரியான பவர் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட் இங்கே பண்ணியிருக்கோம். வாட் ஆர் த பவர் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இன் அவர் கண்ட்ரி. லெட் அஸ் பிகின் வித் த கான்ஸ்டியூஷன். நம்ம கான்ஸ்டியூஷனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்தியா 1947 இண்டிபெண்ட் கண்ட்ரியாக மாறுது. இண்டிபெண்ட் கண்ட்ரியாக ஆன உடனே நமக்கு இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன்னு ஒன்று வருது இன் 1947. இது மூலமாக எவ்வளவு பெயின்ஃபுல் அண்ட் பிளடி பார்ட்டிஷன். ஸோ இண்டிபெண்ட் வாங்கினதுக்கப்புறம் டியூ டு த இனிஷியேட்டிவ் ஆஃப் தட் சர்தார் வல்லபாய் பட்டேல் மூலமாக அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் ஒன்றா சேர்க்குறாங்க. அப்படி சேர்ந்ததை நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி டிக்ளேர்ட் இந்தியா ஆஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம கான்ஸ்டியூஷனில் இந்தியா ஒரு கம்ப்ளீட் கண்ட்ரியாக ஃப்ரேம் ஆகிட்டு அவங்க மென்ஷன் பண்ணுறது என்னென்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு தான் அங்கே மென்ஷன் ஆகும். ஆல்தோ இட் டிட் நாட் யூஸ் த வேர்ட் ஃபெடரேஷன்ஸ். நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஃபெடரேஷன் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணலை. அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற வேர்டு என்னென்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். பட் இருந்தாலும் நம்மளோட இந்தியன் யூனியன் கம்ப்ளீட்லி பேஸ்டு ஆன் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம். இந்த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபெடரலிசத்தோட பிரின்சிபிள்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளோட கான்ஸ்டியூஷன், நம்மளோட இந்தியன் யூனியன் ஃபார்ம் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு லெட் அஸ் கோ பேக் டு த 7 ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம் மென்ஷன்ட் அபவ். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறது இந்த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம் பேஸ் பண்ணி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டோன்னா நமக்கு தெரியும் நம்ம கண்ட்ரி ஃபெடரல் கண்ட்ரியா இல்லையா அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு கீ பாயிண்ட் என்னதுன்னு பார்ப்போம். தேர் ஆர் 2 or more லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஒரிஜினலி 2 tiers சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் தான். ஒன்று யூனியன் கவர்மெண்ட். யூனியன் கவர்மெண்ட்டை நம்ம கண்ட்ரியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இஸ் ரெப்ரசன்டிங் த யூனியன் ஆஃப் இந்தியா, தட் இஸ் ஓவரால் கண்ட்ரி ஆஃப் இந்தியா. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் செகண்ட் லெவல் என்னதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் தேர்ட் டயர், தட் இஸ் தேர்ட் லெவல் ஆஃப் ஃபெடரலிசம் ஆட் ஆகுது. ஆடட் இன் த ஃபார்ம் ஆஃப் பஞ்சாயத் அண்ட் முனிசிபாலிட்டிஸ், அதான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தேர்ட் டயர் ஃபார்ம் ஆகுது. இதுதான் ரெண்டாக பிரியும். பஞ்சாயத்து இந்த பேஸ்ட் ஆன் த வில்லேஜ் சைட், முனிசிபாலிட்டிஸ் அப்படின்றது டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ். அப்புறம் ஜூரிஸ்டிக்ஷன், இந்த கோர்ட் ஈச் லெவல் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு செப்ரேட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட கண்ட்ரிலையும் இருக்குது. ஸோ யூனியன் லெவல், தட் இஸ் சென்ட்ரல் லெவலுக்கு சுப்ரீம் கோர்ட், ஸ்டேட் லெவலுக்கு ஹை கோர்ட் அண்ட் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிஸ் அதெல்லாம் அந்த ஸ்டேட் லெவலில் டிஸ்ட்ரிக்டாக டிவைட் ஆகும்போது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், நியாய பஞ்சாயத் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிரும். ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷனில் கிளியராக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் 3-fold டிஸ்ட்ரிபியூஷன். 3-fold டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கும்போது லிஸ்ட் எந்த டிபார்ட்மெண்ட், எந்தெந்த சப்ஜெக்ட், எந்தெந்த கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலுக்கு வரணும் அப்படின்னு நம்மளோட கான்ஸ்டியூஷன் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. பிட்வீன் த யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தெர் ஆர் 3 லிஸ்ட்: யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். ஃபஸ்ட்டு யூனியன் லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். யூனியன் லிஸ்ட்டில் சப்ஜெக்ட்ஸு, தட் இஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்,
நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அதாவது ஓவரால் சென்ட்ரலுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கும். சஜஸ் டிஃபென்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, தட் இஸ் மிலிட்ரி, ஃபாரின் அஃபேர்ஸ், பேங்கிங், கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் கரன்சி. இதை தவிர அட்டாமிக் எனர்ஜி, நேஷ்னல் ரிசோர்ஸஸ், ரயில்வேஸ், போஸ்டல் அண்ட் டெலிகிராம், சிட்டிசன்ஷிப், insurance, national highways, then institutions of higher educations like universities, etc. இது எல்லாமே யூனியன் லிஸ்ட்டில் இருக்குது. ஆல்மோஸ்ட் 97 சப்ஜெக்ட் ஆர் அண்டர் த யூனியன் லிஸ்ட். ஏன் இதை வந்து யூனியன் லிஸ்ட்டுன்னு கொண்டு வர்றோன்னா, இது வந்து த்ரூ அவுட் த கண்ட்ரி ஒரு லாவை வந்து மேக் பண்ணும்போது அங்கே யூனிஃபார்மாக இருக்கணும். அதோட பாலிசிஸ் வந்து த்ரூ அவுட் த கண்ட்ரி யூனிஃபார்மாக இருக்கிறதுனால இந்த சப்ஜெக்ட் வந்து யூனியன் லிஸ்ட்டுக்குள்ளே வருது. ஸோ இங்கே மேலே மென்ஷன் பண்ணியிருக்கிற 97 சப்ஜெக்ட்டும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எனி லா மேக்கிங், இதில் வந்து ஏதாவது லா சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் யூனியன் கவர்மெண்ட் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் செய்வாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் லிஸ்ட்டு. ஸ்டேட் லிஸ்ட்டில் ஆல்மோஸ்ட் 66 சப்ஜெக்ட் வருது. எத்தனை சப்ஜெக்ட் வருது? 66. இந்த சப்ஜெக்டில் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அலோன் கேன் மேக் லாஸ். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான் இந்த லாஸ் வந்து மேக் பண்ணுவாங்க ரிலேட்டிங் டு த சப்ஜெக்ட் மென்ஷன் இன் த ஸ்டேட் லிஸ்ட்டு. தேர்ட் ஒன் கன்கரண்ட் லிஸ்ட். ஆல்மோஸ்ட் இதுக்கு கீழே வந்து 47 சப்ஜெக்ட் வருது. இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் போத் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் மேக் லாஸ். ரெண்டு பேருமே இந்த சப்ஜெக்டில் வந்து லா மேக் பண்ணலாம். சப்போஸ் இந்த ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது லாஸ் வந்து கான்ஃப்ளிக்டாக இருந்ததுன்னா இந்த யூனியன் கவர்மெண்ட் மேக் பண்ணக்கூடிய இந்த லா தான் ப்ரிவேல் ஆகும். ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணக்கூடிய லா வந்து ப்ரிவேல் ஆகாது. ஏதோ ஒரு சப்ஜெக்டில் ஏதாவது கான்ஃப்ளிக்ட் வந்ததுன்னா ரெண்டு பேரும் லா மேக்கிங் பண்ணுறாங்க. அது ரெண்டு பேருக்கும் கான்ஃப்ளிக்டாக ஆச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட லா தான் ப்ரிவேல் ஆகும். அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் லா வந்து ப்ரிவேல் ஆகாது.